வாழரசி கோட்டையின் மேல் இருள் படர்ந்து கொண்டிருந்தது. நிலா மங்கிய ஒளியுடன் வானத்தில் மூடிக்கிடந்தது. கோட்டைக்குள் இருந்தது அதீத மௌனம். ஆனால் அந்த அமைதிக்குள் இரத்தத்தின் வாசனையும் மரணத்தின் தழும்புகளும் மறைந்திருந்தன. அந்த இரவின் நடுவில் கோட்டையின் ராஜவீதி வழியாக ஒரு நிழல் விரைவாக நகர்ந்தது. அது வேறெவரும் அல்ல, வீரதேவன். அவன் அருகில் இருந்த ஒளி வீசும் மண்டபம் நோக்கி நகர்ந்தான். உள்ளே ஒரு சாய்ந்த உருவம். தன் தந்தையின் உடல் இரத்தக்கரை கலந்த வெள்ளை ஆடையில் நரம்பழிந்து கிடந்தது. வீரதேவன் அருகே சென்று விழுந்தான். அப்பா! அவன் குரலில் தாங்க முடியாத வலியும் அதிர்ச்சியும் கலந்து இருந்தது. அடுத்த கணமே காவலர்கள் அவனை சுற்றி வளைய சத்தமாக ஒரு குரல் எழுந்தது. கொலைகாரன் இவன்தான். வீரதேவன் கண்கள் விரிந்தது. ஏது, கொலைகாரனா? நான் இல்லை, நான் கொலை செய்யவில்லை. அவன் குரல் முழங்கியது. ஆனால் அந்த சொற்கள் இரவில் கரைந்து செல்லும் காற்று போல் எதையும் செய்யவில்லை. சுற்றிய காவலர்களின் கண்களில் ஏற்கனவே அவனை குற்றவாளியாக ஏற்றுக்கொண்ட தீர்மானம் தெரிந்தது. அவன் தந்தையின் உடலுடன் இருந்தான். அவனது கைகளில் இரத்தக்கரைகள். இதைவிட மற்றெந்த சாட்சியும் தேவையில்லை என அவர்கள் கருதினார்கள். வீரதேவன் பின்னடைந்தான். அவனது மூளை வெடித்து போகும் அளவிற்கு சிந்தனை செய்தது. இது ஒரு சதி. பிடிக்கவும் இந்த கொலைகாரனை தப்பவிடக்கூடாது. ஒருவரின் குரல் முழங்கியது. உடனே இரும்பு வாள்களின் ஒலி ஓங்கியது. வீரதேவன் முடிவெடுத்தான். இனி இங்கு நிற்க முடியாது. உண்மையை கண்டுபிடிக்க முதலில் உயிரோடு இருக்க வேண்டும். அடுத்த கணத்திலேயே அவன் அந்த காவலர்களை தள்ளிவிட்டு பின்வாசல் வழியாக ஓடினான். ஒளியற்ற இருளில் சுவர்களின் நடுவே மின்னல் கீற்று போல பயணித்தது அவன் உடல். அதே இரவு கிராமத்து வீதிகளில் நிலா மெல்ல மெல்ல இருளில் மறைந்து கொண்டிருந்தது. வீட்டின் கொல்லைப்புறத்தில் அமுதினி தன் தாய் தந்தையுடன் கூடியிருந்தாள். மகளே, நாளை பட்டணம் சென்றிருந்த உன் சகோதரன் திரும்பி வருவான். உன் திருமணம் குறித்த முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவள் தந்தை கூறினார். தனது நீண்ட நாள் காதலனை கைகூடும் நேரம் வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தாள் அமுதினி. பேசி முடித்து அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பும் கண்ணில் கல்யாணக் கனவுகளோடு நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். வீரதேவன் இருளில் ஒளிந்தபடி ஓடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு உயிர் தப்பித்தே ஆக வேண்டும். தன் மீதான தவறான குற்றச்சாட்டு, தந்தையின் மரணம், பின்னணியில் இருக்கும் மர்மம், இவை அனைத்தும் அவனை கலங்கடித்தன. அவன் அவ்வூரின் ஆற்றங்கரையில் வந்தவுடன் ஓரமாக ஒதுங்கி அமர்ந்தான். இது யார் சதி? அவன் மனதில் வினாக்கள் எழுந்தன. தந்தையின் மரணத்திற்கு பின்னால் யார்? அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து ஒரு ஒளி தெரிந்தது. சிலர் பந்தங்களுடன் வந்து கொண்டிருந்தார்கள். அவன் எங்காவது மறைவாகச் சென்று விட வேண்டும். மீண்டும் ஓட்டம் பிடித்தான். சில மணித்துளிகளில் ஊர் முழுவதும் இந்த செய்தி தீயாக பரவியது. அமுதினி தன் கனவுகளிலிருந்து விடுபட்டாள். சற்று முன் தன் கணவராக அவள் கனவுகளில் உலவியவனை கொலை தொழில் புரிந்தவன் என்று ஊரார் சொல்ல கேட்டதும் அவள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவள் மனம் பதை பதைத்தது. இல்லை, அவர் அப்படி ஒருபோதும் செய்திருக்க மாட்டார். மீண்டும் மீண்டும் தன் மனதிடம் கூறியதனை தேற்றிக்கொண்டாள். அவள் அங்கனம் நினைத்து கொண்டிருக்கும் போதே வீட்டின் மதில் சுவர் மீது ஏறி குதித்து அவள் முன் விழுந்தான் வீரதேவன். அவனை கண்டதும் அமுதினியின் உள்ளம் கனிந்தது. ஐயோ வீரா, நீ அரசரை கொலை செய்து விட்டாய் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் என் உள்ளம் அதை நம்பாது. நீ அதை செய்யவில்லைதானே? அவனிடம் அழுது கொண்டே கேட்டாள். நான் எப்படி என் தந்தையை கொல்வேன் அமுதினி? அவரிடம் நான் மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டிருந்தேன். என் உயிரினும் மேலானவர் இன்று உயிரற்று கிடந்தார். நான் அதற்கான காரணமாக கருதப்பட்டேன். இது ஒரு சதி என அறிந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் தப்பித்தால் ஒழிய என் தந்தையை கொன்றவனை என்னால் கண்டறிய முடியாது என்று கூறிவிட்டு தான் தலைமறைவாக இருக்கப் போகும் இடத்தை அமுதினிக்கு மட்டும் இரகசியமாகச் சொல்லிவிட்டு சென்றான் வீரதேவன். மறுநாள் விடியற் காலையிலேயே பட்டணத்திலிருந்து ஊருக்கு திரும்பி வந்தான் அமுதினியின் சகோதரன் பழவேந்தன். முந்தைய நாள் இரவு ஊரில் நடந்தவற்றை பற்றி ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க தான் வரும் வழியிலேயே எல்லா செய்தியையும் அறிந்து கொண்டான். வீட்டினுள் நுழைந்ததுமே தங்கையின் அறைக்கு சென்று அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை தேற்ற முயன்றான். இங்கு நடந்தவை அனைத்தையும் அறிந்தேன் அமுதினி. நீ இனியும் அந்த கொலைகாரனை நினைத்து கவலை கொள்ளாதே.
அரியணை ஆசையில் தன் தகப்பனை கொன்ற நயவஞ்சகன் உனக்கு வேண்டாம் அம்மா. நாம் ஏற்கனவே தீர்மானித்தபடி அடுத்த முகூர்த்த நாளிலேயே உனக்கு திருமணமாகும். வீரதேவனை காட்டிலும் வீரமும் தீரமும் வாய்ந்த ஒரு நல்ல ஆண்மகனை உனக்கு உன் சகோதரன் மனம் முடித்து வைப்பான் என்றுரைத்தான் பழவேந்தன். அதை கேட்ட அமுதினி அதிர்ச்சியில் உறைந்தாள். அமுதினியின் பெற்றோரும் பழவேந்தன் கூறியவற்றிற்கு மறுபேச்சு பேசவில்லை. வீரதேவன் கொலையாளி இல்லை என்பதை தன் சகோதரனிடமும் பெற்றோரிடமும் கூற அமுதினிக்கு போதிய ஆதாரம் இல்லை. அவள் செய்வதறியாது திகைத்து நின்றாள். வாளரசி கோட்டையின் அரியணையில் வீரதேவனின் இளவலாகிய விஜயவர்மனை அமர்த்த எல்லோரும் தீர்மானித்தனர். விஜயவர்மன் முதலில் பதவியை ஏற்க மறுத்தான். தன் அண்ணன் வீரதேவன்தான் இந்த அரியணையில் அமர்வதற்கு உரியவன் என்று அவன் மந்திரிகள் மத்தியில் உரைத்தான். தன்னை விட வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவன் அவன்தான் என்றும் நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க அவனால் மட்டுமே முடியும் என்றும் கூறினான் விஜயவர்மன். ஆனால் வீரதேவன் அரசரை கொன்றதாக மக்கள் கருதியதால் அவனை அடுத்த அரசனாக ஏற்க அவர்கள் உள்ளம் மறுத்தது. மக்களின் மனதை புரிந்து கொண்ட விஜயவர்மன் பதவியை ஏற்க ஒப்புக்கொண்டான். வாக்கு கொடுத்தபடியே ஒரே வாரத்தில் மாப்பிள்ளையை தேடி அமுதினிக்கு பேசி முடித்தான் பழவேந்தன். அடுத்த முகூர்த்த நாளிலேயே அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த விஷயத்தை வீரதேவருக்கு தெரிவித்தாக வேண்டும் என முடிவு செய்தாள் அமுதினி. அன்று மாலையில் யாருக்கும் தெரியாமல் வீரதேவன் மறைந்திருப்பதாக சொல்லி சென்ற குகைக்கு சென்றாள். வீரதேவனிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறினாள். நீ நிரபராதி என விரைவில் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் வீரா. உன் தந்தையை கொன்றவனை நாம் சீக்கிரமாக கண்டறிய வேண்டும். இல்லையேல் நம் இருவர் வாழ்வும் கேள்விக்குறியாகிவிடும் என்று வருத்தத்துடன் தெரிவித்தாள். உண்மையை எப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்று வீரதேவனுக்கு தெரியவில்லை. தன் தந்தையை இழந்த வருத்தம் அகலும் முன்பே காதலியை இழக்கும் சூழ்நிலையும் தலையெடுத்ததை நினைத்து பெரிதும் துன்பம் கொண்டான். எனினும் அவன் அமுதினியிடம், நம்பிக்கையோடு இரு அமுதினி, தூய்மையான நம் காதல் நிச்சயம் வெற்றி பெறும் என்று ஆறுதல் கூறினான். அவனுடைய அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சில் பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. தன் காதலனை ஆறத் தழுவிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். அவள் வீட்டை அடைந்தபோது அங்கு பழவேந்தன் வாசலில் நின்று கொண்டு, எங்கு சென்று வந்தாய் அமுதினி என்று கேள்வி எழுப்பினான். அதற்கு அவள் தோழி வீட்டிற்கு சென்று வந்ததாக கூறிவிட்டு எதுவும் நடக்காதது போல இயல்பாக உள்ளே சென்றாள். அமுதினியின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் என்பது பழவேந்தனுக்கு புலப்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. திருமணத்திற்கான நாளும் பக்கத்தில் வந்துவிட்டது. இன்னும் அந்த உண்மையான கொலையாளியை பற்றிய துப்பு எதுவும் அமுதினிக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவளது நம்பிக்கை வெகுவாக குறைய தொடங்கியது. தன் அண்ணனிடம் உண்மையை சொல்லி புரிய வைப்பதை தவிர்த்து வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தாள் அமுதினி. இனிமேலும் மஞ்சாமல் பழவேந்தனிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று எண்ணினாள். அவனது அறைக்கு சென்றாள். அங்கு பழவேந்தன் ஒரு பெட்டியில் எதையோ வைத்து கொண்டிருந்தான். அறையினுள் அமுதினி வந்த அரவம் கேட்கவே பழவேந்தன் விடுக்கென திரும்பி பார்த்தான். அண்ணா, எனக்கு உன்னிடம் பேச வேண்டிய ஒன்று இருக்கிறது என்றாள் தைரியத்துடன். ஆ, சொல் அமுதினி என்றான் பழவேந்தன். வீரதேவன் கொலையாளி இல்லை அண்ணா, இதை என் மனம் சொல்கிறது. அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டார். அந்த உத்தமரை தவிர வேறு ஒருவரை கணவராக நினைக்க என் மனம் மறுக்கிறது என்று தன் மனதில் இருப்பதை கூறினாள். பழவேந்தன் திடுக்கிட்டான். சில கணங்கள் நிசப்தம். பின் கோபத்தில் எழுந்தான். இப்படி இன்னொரு முறை பேசாதே அமுதினி. உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனியும் அந்த கொலைகாரனை பற்றி நினைப்பதை விட்டுவிடு. நான் உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை அந்த வீரதேவனை விட எல்லா விதத்திலும் சிறந்தவனே. நீ அந்த பாவியை பற்றி நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்காதே என்று மிகுந்த கோபத்துடன் கூறினான். அவன் இப்படி கூறும்போது அமுதினியின் மனம் எங்கோ இருந்தது. அவள் எண்ணங்கள் முழுதும் அந்த பெட்டியை பற்றித்தான். தான் அறையில் நுழைந்ததை அறிந்தபோது அதிர்ச்சியில் மூடப்பட்ட அந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கும்? தன் சகோதரன் தன்னிடம் மறைப்பது என்ன? அமுதினி தெரிந்து கொள்ள துடித்தாள். மறுநாள் திருமணத்திற்கான வேலையில் பழவேந்தன் மும்முரமாக ஈடுபட்டிருந்தபோது யாருக்கும் தெரியாமல் அவன் அறைக்குள் நுழைந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தாள். அதனுள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த துணிகளுக்கு அடியில் இருந்தது ஒரு பதக்கம். அதை கண்ட மாத்திரத்தில் அமுதினிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது.
அவள் அதிர்ந்து போனாள். ஆம், அது அரசரின் பதக்கம்தான். அப்பதக்கத்தில் அப்பொழுதும் இரத்தத்தின் வாடை வீசிக்கொண்டிருப்பதாக உணர்ந்தாள் அமுதினி. வீரதேவனை காணாமல் நலிந்து போன அவளுடைய உடல் அப்போது நடுக்கமுற்றது. நடந்தவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கத் தொடங்கினாள். பட்டணத்துக்கு போவதாகச் சொல்லிச் சென்ற தன் சகோதரன் நிச்சயம் இந்த காரியத்தை தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அவ்வாறு செய்வதற்கு காரணம் என்ன? இந்த பதக்கத்தை எடுக்கத்தானா? வீரதேவன் இந்த சதிக்குள் அகப்பட்டது எப்படி? தன் சகோதரன் தங்கள் காதலை விரும்பாததன் காரணமாகத்தான் இவ்வாறு வீரதேவனை சதிவலையில் விழச் செய்ததாக அவள் உணர்ந்தாள். இதை வீரதேவனுக்கு தெரியப்படுத்த அவள் நினைத்தாள். அவன் மறைந்திருக்கின்ற குகைக்கு அமுதினி மீண்டும் சென்றாள். தன் சகோதரனை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் அவனிடம் விவரித்தாள். குற்றம் இழைத்தவனுக்குத்தான் தண்டனை உரியது. நீ இனியும் மறைந்திருக்க வேண்டாம் வீரதேவா. என் சகோதரனுக்கு எதிராக அரசவையில் நானே சாட்சி சொல்வேன் என்றாள். வீரதேவன் அமுதினியை பார்வையால் ஆராய்ந்தான். நீ உன் குடும்பத்திற்கு எதிராக நடந்தால் அவர்கள் உன்னை கைவிடக்கூடும். அதை எண்ணி பார்த்தாயா என்று கேட்டான். அதற்கு அமுதினி, நான் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும். அதை தவிர வேறெதையும் பெரிதாக எண்ணப்போவதில்லை என்று உறுதியாக கூறினாள். அவள் கண்களில் ஒரு ஒளி பளிச்சிட்டது. அவள் பயப்படவில்லை. அவனை ஊர் முழுவதும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அரசவைக்கு செல்வது நல்ல யோசனையாக அவனுக்கு தோன்றவில்லை. தன் தம்பி விஜயவர்மனை யாரும் அறியாதபடி தனியே சந்தித்து எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்று எண்ணினான். அண்ணன் வீரதேவன் மீது மிகுந்த பற்றுதலும் நம்பிக்கையும் கொண்டவன் விஜயவர்மன். ஆதலால் அவன் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வான் என்று வீரதேவன் நம்பினான். விஜயவர்மன் ஒரு இரகசிய சடங்கில் பங்கேற்க வருகிறான் என்ற தகவல் வீரதேவனுக்கு கிடைத்திருந்தது. அங்கே சென்று விஜயவர்மனிடம் பழவேந்தனின் சதியை பற்றி கூறத் திட்டமிட்டான். அந்த சடங்கு நடக்கப் போகும் காட்டுப்பகுதியில் வீரதேவன் மறைந்திருந்தான். நெடுநாட்களாக காணாத தன் தம்பியை காண ஆவலோடு காத்திருந்தான் வீரதேவன். அவனை சுற்றியுள்ள காவலர்கள் கண் தப்பும் நேரத்திற்காக காத்திருந்தான். எப்படியாவது விஜயவர்மனிடம் உண்மையை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் நின்று கொண்டிருக்கும் போது அவன் ஒரு காட்சியை கண்டான். அது அவன் இதயத்தை கிழித்து குருதியை பிழிந்தெடுத்தது. அந்த காட்டுப்பகுதிக்கு பழவேந்தன் வந்திருந்தான். அங்கிருந்த காவலர்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டு பழவேந்தனும் விஜயவர்மனும் இரகசியமாக சந்தித்து பேசினார்கள். நீ செய்த வேலை சரியாக நடந்தது பழவேந்தா. அரசன் மறைந்து விட்டார். என் அரியணை ஆசையும் நிறைவேறிவிட்டது. இந்த சதியை நாம் திட்டமிடாமல் இருந்திருந்தால் எனக்கு அரியணை கிடைத்திருக்காது. உனக்கு என் மூலம் செல்வம் கிடைத்திருக்காது. எல்லாவற்றையும் வீரதேவன் மட்டுமே அனுபவித்திருப்பான். இப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் என் அண்ணன் வீரதேவன் மட்டும் தப்பித்து விட்டான். அவன் உயிரோடு இருந்தால் நமக்கு ஆபத்து. நாம் திட்டம் போட்டபடி நீ அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தால் எப்படியும் உன் தங்கையும் அவனும் சந்திக்க முயல்வார்கள். சமயம் பார்த்து அவனையும் பிடித்து கொன்றுவிடு என்று சிறிதும் தயங்காமல் கூறினான் விஜயவர்மன். அதை கேட்ட வீரதேவனின் கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருகியது. அவர்கள் செய்த துரோகம் அவனை சிதைத்தது. தன் தந்தையை கொன்று தனக்கு கொலைகாரன் என்று பட்டம் கட்டியது தன் தம்பி என்பதை அறிந்ததும் வீரதேவன் வெகுண்டெழுந்தான். தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் இருவருக்கும் முன்பாகச் சென்று நின்றான். விஜயவர்மனுக்கும் பழவேந்தனுக்கும் இது பேரதிர்ச்சியாக இருந்தது. விஜயவர்மன் தன் அண்ணனிடம் பாசம் கொண்டவன் போல நடிக்கத் தொடங்கினான். வீரதேவன் தன் உரையிலிருந்து வாளை எடுத்தான். அதை அவர்கள் இருவருக்கும் முன்பாக நீட்டி, என் தந்தையை கொன்ற வஞ்சகர்களே, உங்களை நான் விட்டு வைப்பேன் என்று நினைத்தீர்களா என்று கொந்தளித்தான். தங்கள் சதி அம்பலமானது என்பது அவர்களுக்கு புரிந்தது. இருவரும் வீரதேவனுடன் சண்டையிடத் துவங்கினர். அவர்கள் இருவராலும் வீரதேவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனது கோபத்திற்கு முன் அவர்கள் பலம் யாவும் தவிடுபொடியானது. இறுதியில் துரோகிகள் இருவரின் கழுத்திற்கும் முன்பாக வீரதேவனின் வாள் மின்னிக் கொண்டிருந்தது. உண்மையை ஊரார் முன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கழுத்தை துண்டித்து விடுவதாக வீரதேவன் தன் அச்சுறுத்தும் குரலில் மிரட்டினான். அவன் அவர்கள் இருவரையும் விஜயவர்மன் வந்த தேரில் ஏற்றினான். தேர் ஊருக்குள் சென்றது. அனைவரும் கூடினர். வீரதேவன் அவர்கள் முன் திடீரென தோன்றினான். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். விஜயவர்மனையும் பழவேந்தனையும் இழுத்து வந்து ஊரார் முன் உண்மையை சொல்ல வைத்தான் வீரதேவன். அவன் மேல் உள்ள பயத்தில் அவர்கள் உண்மையை கக்கினர்.
அரியணைக்காக தன் தந்தையை பழவேந்தனை அனுப்பிக் கொல்ல வைத்ததை விஜயவர்மனும், விஜயவர்மன் அவனுக்கு தருவதாகச் சொன்ன வெகுமதிக்காக அரசரை கொன்றதாக பழவேந்தனும் கூறினார். அமுதினியும் தன் சகோதரனுக்கு எதிராக சாட்சி கூறினாள். அவள் அவனது பெட்டியில் இருந்து எடுத்து வந்த அரசரின் பதக்கம் அதை உறுதி செய்தது. அரசனை கொன்றவர்கள் பழவேந்தனும் விஜயவர்மனும் தான் என்பது நிரூபணமானது. பிரஜைகள் முழங்கினர். விஜயவர்மனுக்கு உடனடியாக மரண தண்டனை அளிக்கப்பட்டது. பழவேந்தன் மீதும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இறுதியில் வீரதேவன் மீண்டும் அரசனாக முடிசூடினார். அமுதினியும் வீரதேவனும் திருமணம் செய்து கொண்டனர். உண்மை வெற்றி பெற்றது. இந்த கதையின்படி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்பது நிரூபணமானது. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். இணைந்திருங்கள் நிலாச்சோருடன்.